வணக்கம். உங்களுக்கான தினசரி மதிப்பெண் அட்டை விளக்க பதிவிக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற நடப்பு நிகழ்வுகள் எல்லாமே உங்க எக்ஸாம்ல அதிக மதிப்பெண்களை அள்ளி கொடுக்க போற மிக முக்கியமான டாபிக்ஸ். இத உங்க சிலபஸ்ல எங்க எப்படி ஃபிட் பண்ணணும்னு ரொம்ப ஈஸியா உங்க மைண்ட்ல அப்படியே பதிகிற மாதிரி பார்க்க போறோம். தயாரா? சரி, இன்னைக்கான சிலபஸ் மேப் என்னன்னு டக்குன்னு பாத்துடலாம். முதல்ல சில ஷார்ட் அப்டேட்ஸ், அப்புறம் தமிழ்நாடு டேட்டா, நேஷனல் பாலிசி, எனர்ஜி செக்டார், குளோபல் பாலிடிக்ஸ், கடைசியா எக்கனாமிக்ஸ். இதை இப்படி ஸ்ட்ரக்சரா பிரிச்சு படிக்கும்போது உங்க மூளைக்கு வேலை ரொம்ப கம்மி, விஷயங்கள் சுலபமா ஞாபகம் இருக்கும். ஓகே, செக்ஷன் 1 விரைவான தேர்வு தகவல்கள். எக்ஸாம்ஸ்ல ஜெனரல் நாலேஜ், ஆப்ஜெக்டிவ் டைப் கேள்விகளுக்கு நேரடியா யூஸ் ஆகிற ஃபேக்ட்ஸை இப்போ ஒரு ரேபிட் ஃபயர் ரவுண்டா பார்க்கலாம். இந்த ஃபேக்ட்ஸ் எல்லாமே உங்க நோட்ஸ்ல கண்டிப்பா இருக்கணும். ஸ்போர்ட்ஸ்ல 2026 F1 சிம் ரேசிங் இந்தியா ஓபன் ஆரம்பிச்சிருக்காங்க. ஆந்திராவோட அரக்கு பள்ளத்தாக்குல 17வது பழங்கால விதை திருவிழா நடந்திருக்கு. அப்புறம் சுற்றுச்சூழல் பகுதியில ரொம்ப முக்கியமானது, மகாராஷ்டிரால கண்டுபிடிச்ச 2 புது குதிக்கும் சிலந்தினங்கள். அதோட பேரு மோக்ரஸ் ஷுஷ்கா, அப்புறம் மோக்ரஸ் புனே. அடுத்து சாலை பாதுகாப்பிற்காக தொப்பூர் கணவாய் NH44ல சிவப்பு வண்ணம் பூசிருக்காங்க. டிஃபென்ஸ்ல பாத்தீங்கன்னா மேகாலயால 11 நாடுகள் கலந்துக்கிற பிரகதி ராணுவ பயிற்சி நடக்குது. முக்கிய தினங்கள்ல மே 2 உலக சூரிய மீன் தினம், மே 4 சர்வதேச தீயணைப்பு வீரர்கள் தினம். இதுல அந்த புது சிலந்தி வகைகளையும் பிரகதி ராணுவ பயிற்சியையும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, எக்ஸாம்ல வர அதிக வாய்ப்பு இருக்கு. அடுத்ததா செக்ஷன் 2 தமிழ்நாடு புள்ளி விவரங்கள். வரப்போற 2026 தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலுக்கான ஃபைனல் ஓட்டர் டேட்டாவை எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணலாம். தமிழ்நாட்டுல மொத்தம் 5.67 கோடி வாக்காளர்கள் இருக்காங்க. இதுல 4.87 கோடிக்கு மேலானவங்க அவங்க வாக்குகளை பதிவு பண்ணியிருக்காங்க. ஆனா மெயின்ஸ் எக்ஸாம்னு வரும்போது நமக்கு ஒட்டுமொத்த எண்களை விட டெமோகிராஃபிக் டேட்டா, அதாவது பாலின அடிப்படையிலான தரவுகள் தான் ரொம்ப முக்கியம். இந்த டேட்டாவை நீங்க சொசைட்டி சம்பந்தமான கேள்விகள்ல கோட் பண்ணி எழுதும் போது மார்க் சும்மா அள்ளலாம். அதுல ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நம்பர் என்ன தெரியுமா? இந்த 86.2% தாங்க. ஆமா, பதிவான வாக்குகளை எடுத்துக்கிட்டா அதுல 86.2% பெண்கள் வோட் பண்ணிருக்காங்க. இது ஆண்களை விட ரொம்பவே அதிகம். நம்பர்ஸ்ல சொல்லணும்னா 2.52 கோடிக்கும் அதிகமான பெண்கள் ரொம்ப ஆக்டிவா வந்து வாக்களிச்சிருக்காங்க. நம்ம ஊரு ஜனநாயகத்துல நடந்திருக்க ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவான சேஞ்ச் இது. அடுத்து செக்ஷன் 3 தேசிய கொள்கை மாற்றங்கள். நேஷனல் பாலிசில கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு ரொம்பவே முக்கியமான 2 அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரூல் சேஞ்சஸ் வந்திருக்கு. அது என்னன்னு பாத்திரலாம். முதலாவதா பாலிட்டி கவர்னன்ஸ் ரிலேட்டடான ஒரு அப்டேட். மத்திய உள்துறை அமைச்சகம் 2026க்கான குடியுரிமை திருத்த விதிகளை நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க. இதுல முக்கியமா மைனர்ஸ், அதாவது சிறுவயசு குழந்தைங்க ஒரே நேரத்துல 2 பாஸ்போர்ட் வச்சுக்க முடியாதுன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க. இதுல நீங்க நோட் பண்ண வேண்டிய ஒரு கீவேர்ட் என்னன்னா டிஜிட்டலைசேஷன். ஆமா, OCI சர்வீசஸ் எல்லாமே முழுசா ஆன்லைனுக்கு மாறிடுச்சு. EOCI கார்டுகளையும் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. MCQல இந்த EOCI கட்டாயம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்து எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் பாலிசில நேஷனல் மெடிக்கல் கமிஷன் ஒரு பெரிய சேஞ்ச் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு மெடிக்கல் காலேஜ்க்கு 150 MBBS சீட்ஸ் தான் இருந்த பழைய ஸ்ட்ரிக்டான ரூலை இப்போ சுத்தமா எடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம டீச்சிங் ஹாஸ்பிட்டல்ஸ் 10 கிலோமீட்டர் சுற்றளவுக்குள்ள தான் இருக்கணுங்கிற ரூலையும் ரிலாக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதையும் பண்றாங்கன்னு யோசிச்சு பாருங்க. சிம்பிள், நம்ம நாட்டோட மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ரொம்ப வேகமா டெவலப் பண்றதும் நிறைய டாக்டர்களை உருவாக்குறதும் தான் இதோட மெயின் டார்கெட். செக்ஷன் 4 ஆற்றல் மற்றும் உள்கட்டமைப்பு. இப்ப நம்ம எனர்ஜி செக்டாருக்குள்ள போக போறோம். நிலக்கரி அமைச்சகம் ரீசெண்டா 4 கமர்ஷியல் பிளாக்ஸ்க்கு அப்ரூவல் கொடுத்திருக்காங்க. அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு சூப்பரான டெக்னிக்கல் கான்செப்டை இப்ப டீகோட் பண்ணலாம். அண்டர் கிரவுண்ட் கோல் கேசிஃபிகேஷன், சுருக்கமா UCGன்னு சொல்வாங்க. இது எனர்ஜி செக்டார்ல ஒரு மிகப்பெரிய கேம் சேஞ்சர். பூமியில ரொம்ப ஆழத்துல இருக்கிற நிலக்கரிய சாதாரணமா வெட்டி எடுக்க முடியாத நிலக்கரிய அப்படியே டைரக்டா சிந்தட்டிக் கேஸா, அதாவது சின்கேஸா மாத்திர ப்ராசஸ் தான் இது. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கு இது ரொம்ப முக்கியம். இந்த சின்கேஸ்ல என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஹைட்ரோஜன், கார்பன் மோனாக்சைடு, அப்புறம் மீத்தேன். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது அப்படியே எக்கனாமிக்ஸ் அண்ட் எனர்ஜி செக்யூரிட்டியோட கனெக்ட் பண்ணி பாருங்களேன். இந்த UGCயோட மிகப்பெரிய பெனிஃபிட் என்னன்னா, நம்ம கிட்ட இருக்கிற ஆழமான நிலக்கரி ரிசர்வ்ஸை யூஸ் பண்றது மட்டும் கிடையாது. நம்ம வெளிநாடுகள்ல இருந்து அதிகமா இம்போர்ட் பண்ற நேச்சுரல் கேஸ் மற்றும் நாஃப்தா மேல நமக்கு இருக்கிற டிபெண்டன்சியை இந்த சிஸ்டம் ரொம்பவே குறைச்சிடும். எக்ஸாம்ஸ்ல மேட்ச் த ஃபாலோவிங்லயோ இல்ல ஸ்டேட்மெண்ட் கேள்விகள்லயும் இந்த நேச்சுரல் கேஸ், நாஃப்தாங்கிற வார்த்தைகளை நீங்க கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். அடுத்து செக்ஷன் 5 குளோபல் பாலிடிக்ஸ். இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ்ல இப்போ உலகளாவிய வர்த்தகம் அப்புறம் எனர்ஜி சப்ளை ரூட்ஸே புரட்டி போடுற மாதிரி 2 பெரிய சம்பவங்கள் நடந்திருக்கு.
பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட் பண்ற நாடுகளோட கூட்டமைப்பான ஓபெக். அப்புறம் ஓபெக் பிளஸ்ல இருந்து யுஏஇ, அதாவது ஐக்கிய அரபு அமீரகம் 2026 மே 1 முதல் அதிகாரப்பூர்வமா வெளியேறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுல ஹிஸ்டாரிக்கலான ஒரு ஃபேக்ட் என்னன்னா, 1967ல இருந்து கிட்டத்தட்ட 6 மாமாங்கமா யுஏஇ இந்த ஆர்கனைசேஷன்ல மெம்பரா இருந்திருக்காங்க. ஸோ டைம்லைன் பேஸ்டு கேள்விகளுக்கு இந்த வருஷம் ரொம்ப முக்கியம். இது ஏன் சர்வதேச லெவல்ல ஒரு பெரிய ஜியோபொலிட்டிக்கல் பூகம்பத்தை உருவாக்குதுன்னு கேக்குறீங்களா? இத்தனை வருஷமா உலகத்தோட ஆயில் சப்ளை அப்புறம் விலை நிர்ணயம் இது எல்லாத்தையும் ஓபெக் அமைப்பு ஒரு கண்ட்ரோல்ல வச்சிருந்தாங்க. இப்போ இண்டிபெண்டன்ட் எனர்ஜி பாலிசி வேணும்னு யுஏஏ எடுத்திருக்க இந்த முடிவு ஓபெக்கோட அந்த வரலாற்று பிடிய ரொம்பவே வீக் ஆக்கிடும். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, ஏப்ரல் 26, 2026 அன்னிக்கு ஈரான்ல இருக்கிற ஷாபார் போர்ட் மேல இருந்த தடைகளுக்கான விலக்க அமெரிக்கா கேன்சல் பண்ணிட்டாங்க. இதனால இந்தியாவுக்கு உடனடியா பல சிக்கல்கள் வந்திருக்கு. குறிப்பெடுக்கிற ஆஸ்பிரன்ஸ் கவனிங்க, இந்த ஷாபஹார் போர்ட் ஈரான்ல இருக்குங்கிறது யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சில மேப் பேஸ்டு கேள்விகள்ல அடிக்கடி கேட்கிற ரொம்பவே முக்கியமான பாயிண்ட். அமெரிக்காவோட இந்த முடிவால நம்ம இந்தியாவோட ஸ்ட்ராட்டஜில என்ன இம்பாக்ட்னு பார்க்கலாம். முதலீடுன்னு பாத்தீங்கன்னா, நாம ஏற்கனவே $120 மில்லியன் பே பண்ணியிருந்தாலும் இப்போ நம்ம முதலீட்டை ரீதிங்க் பண்ணிட்டு அங்கிருந்த ஒர்க்கர்ஸையும் இந்தியா திருப்பி கூப்பிட்டுக்கிட்டாங்க. ரெண்டாவது, ஆப்கானிஸ்தான் அப்புறம் சென்ட்ரல் ஆசியாவுக்கு நாம பொருட்கள் அனுப்புற சப்ளை செயின்ல ஒரு பெரிய அன்சர்டெனிட்டி, அதாவது நிச்சயமற்ற தன்மை வந்திருக்கு. இது எல்லாத்த விட முக்கியமா பாகிஸ்தானை பைபாஸ் பண்ணிட்டு சென்ட்ரல் ஆசியாவை ரீச் பண்ண நம்ம பிளான் பண்ணியிருந்த இன்டர்நேஷனல் நார்த் சவுத் டிரான்ஸ்போர்ட் காரிடார் கனெக்ஷனையும் இது டைரக்டா பாதிக்குது. எக்ஸாம்ஸ்ல அனாலிட்டிக்கல் கேள்விகளுக்கு இது ரொம்பவே யூஸ் ஆகும். ஃபைனலா செக்ஷன் 6 பொருளாதாரம் மற்றும் வங்கித்துறை. நம்ம பேங்கிங் அண்ட் எக்கனாமிக்ஸ் ஆஸ்பிரன்ஸ்க்காக ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கொண்டு வந்திருக்கிற ஒரு டார்கெட்டட் இனிஷியேட்டிவ் பத்தி குயிக்கா பாத்திரலாம். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மிஷன் சக்ஷம் அப்படிங்கிற ஒரு புது ஃப்ரேம் ஒர்க்கை ஒஃபிஷியலா லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுல நீங்க ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒன்னு இருக்கு. இது ரூரல் பேங்க்ஸ்கோ இல்ல கமர்ஷியல் பேங்க்ஸ்கோ ஆன திட்டம் கிடையாது. இது எக்ஸ்க்ளூசிவா நகர்ப்புற கூட்டுறவு வங்கிகள், அதாவது யூசிபிகளோட அட்மினிஸ்ட்ரேஷன், அவங்களோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்புறம் ப்ரொஃபஷனலிசத்தை இம்ப்ரூவ் பண்றதுக்காகவே கொண்டு வரப்பட்ட ஒரு சிறப்பான திட்டம். சரி, இன்னைக்கான டாபிக்ஸ் முடிஞ்சது. நீங்க புக்ஸ ஓபன் பண்ணி படிக்க உட்கார்றதுக்கு முன்னாடி உங்ககிட்டயே ஒரு கேள்வியை கேட்டுக்கோங்க. இப்போ நம்ம பார்த்த இந்த தனித்தனி டேட்டாஸ், நேஷனல் லெவல் பாலிசிஸ், எனர்ஜி செக்டர்ல நடந்த டெக்னிக்கல் சேஞ்சஸ், அப்புறம் குளோபல் சாங்ஷன்ஸ், இது எல்லாமே ஒன்னோட ஒன்னு எப்படி கனெக்ட் ஆகி இந்தியாவோட தற்போதைய டெவலப்மெண்ட் அப்புறம் ஃபாரின் பாலிசியோட பெரிய பிக்சரை உருவாக்குது. இப்படி டாபிக்ஸை கனெக்ட் பண்ணி படிக்கிற அந்த எபிலிட்டி தான் உங்களை எக்ஸாம்ல கண்டிப்பா ஜெயிக்க வைக்கும். ஆல் தி பெஸ்ட். நல்லா படிங்க.